Hi friends and families, welcome to my hand world. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்ல, அதனால நம்ம ஒரு flag செய்ய போறோம். பேட்ஜோட வந்துரும். இத நம்ம எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு தேவையான 3 கலர்ஸ் நான் எடுத்துர்க்கேன். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 x 6 cm. இந்த பேப்பரை நம்ம வந்து half-ஆ fold பண்ணிக்கணும். fold பண்ணிட்டு இத வந்து ஹார்ட் ஷேப்ல வரைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் fold பண்ணி அத வந்து full செட்டா வச்சுக்கிட்டு இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒயிட் கலர் பேப்பரில் வந்து நம்ம வந்து 4 cm வச்சு காம்போஸ் வச்சு சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு எம்டி பேப்பரில் வந்து நீங்கள் வந்து குட்டியாக சர்க்கிள் மாதிரி, அதாவது ஃப்ளாகோட சென்டரில் வைக்கிற அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதை நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து ப்ளூ கலரில், அதாவது டார்க் ப்ளூவில் வந்து சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹாஃபாக, அதாவது சென்ட்ரு பாயிண்டில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து க்ராஸாக லைன்ஸ் போட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவில் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ சர்க்கிளில் லைன்ஸ் போட்டுட்டு சைடில் வந்து வி ஷேப்பில் வரைஞ்சி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பெரிய சர்க்கிள் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது பண்ணிடுங்க. இதை வந்து ப்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபோல்ட் பண்ணியிருக்குல்ல, மடக்கி வச்சுருக்க அந்த சைடில் தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த சென்ட்ரு பாயிண்டில் வச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் கார்னரில் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அதே இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, மடக்கியிருக்க இடத்துல வச்சு இதை இது பண்ணிக்கணும். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதாவது க்ரீனில் வந்து 4 கலர்ஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த 4 கலர்ஸையும் ஸ்டார்டிங்கில் வச்சிடணும். அதுக்கப்புறம் 2 கலர்ஸ் வந்து ஒயிட்டில் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் சாஃப்ரானில் வந்து 3 கலர்ஸ் வைக்கணும். திருப்பி 2 கலர்ஸ் ஒயிட்டில் வைக்கணும். இதே மாதிரி ப்ரொசீஜராக நீங்கள் செஞ்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் அதை நான் வந்து அட்டாச் பண்ணி போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். லாஸ்ட்டில் வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த ஃப்ளார் மாதிரி விரிஞ்சிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணிவிடுங்க. இதை ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ப்ளூ கலரில், அதை எடுத்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இடத்துல க்ரீன் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸாக உள்ளதை அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த க்ரீன் போயிடும். இப்போ பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இது ஃபிக்ஸ், அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அது ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு குண்டூசி வச்சு கூட நீங்கள் குத்திக்கலாம் பேட்சாக. இப்போ நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறது ஒரு சேஃப்டி பின் தான். அதை வந்து சென்டரில் வச்சுருங்க. இப்போ வந்து சேஃப்டி பின் அளவுக்கு ஒரு பிட் ஆஃப் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது சென்டரில் பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கலாம், அதுக்கு ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா காய விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே செஞ்சு நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.